أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين آمنوا وهاجروا وجاهدوا في سبيل الله بأموالهم وأنفسهم أعظم درجة عند الله وأولئك هم المفلحون. صدق الله العظيم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூலே கரீம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய நேர்வழியை பின்பற்றி அடியொட்டி பின்பற்றிய அத்துணை நல்லடியார்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இஸ்லாமிய வருடத்தினுடைய புத்தாண்டிலே முஹர்ரம் பிறை ஒன்றிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். 1447வது வருடத்திற்குள் நாம் நுழைந்திருக்கின்றோம். வல்ல ரஹ்மான் இந்த வருடத்தை நமக்கு சிறப்புமிக்க வருடமாக, நம்முடைய வாழ்க்கையினுடைய தேவைகளை இறைவனிடத்தில் பெறக்கூடிய வருடமாக, நம்முடைய கவலைகள், துன்பங்கள், துக்கங்கள், துயரங்கள் அனைத்திலிருந்தும், எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கி இறைவனுடைய பொருத்தத்தை பெற்று நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நல் பேரை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அப்படிப்பட்ட நல்ல வருடமாக இந்த வருடத்தை ஆக்கி, உலகளாவிய அளவிலே சண்டை சச்சரவுகள் இன்றி முஸ்லிம்களுக்கு முழு பாதுகாப்பையும் பெறக்கூடிய நல்ல வருடமாக, அமைதி இந்த உலகத்தில் நிலவக்கூடிய ஒரு வருடமாக அல்லாஹு தாலா ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் நாம் நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மார்க்கம் இருக்கிறதே, 1446 வருடங்களுக்கு பின்னால் நாம் சென்று பார்த்தோம் என்று சொன்னால், அப்பொழுது இருந்த சொற்ப முஸ்லிம்கள் அவர்களுடைய தியாகங்களும் அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக, இந்த இஸ்லாத்தை உலகெங்கிலும் கொண்டு செல்வதற்காக அவர்கள் செய்த தியாகங்கள் மட்டுமல்ல, அந்த முன்னெடுப்புகள் இருக்கிறதே, அந்த முன்னெடுப்புகளை நாம் பின்னோக்கி பார்த்தோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழக்கூடிய இந்த காலத்தில் நம்முடைய ஈமானும் நம்முடைய இலக்குகளையும் அடையக்கூடிய நம்முடைய வழிநடையும் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க முடியும். அதை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, இந்த 1446 வருடங்களாக இன்று நாம் நம்முடைய லேட்டஸ்ட் இந்த வருடம் 2025 கணக்கின்படி அல்லாஹுவையும் தூதரையும் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மக்களாகிய நாம் 2 பில்லியன் இந்த உலக பாப்புலேஷன்ல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்களிலே
உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மக்கள் தொகையிலே 24.1% இன்று நாம் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த இஸ்லாம் பரவியதற்கும் இந்த இஸ்லாம் இன்று வியாபித்து இருப்பதற்கும் ஒரு அடித்தளமாக பாடுபட்டவர்களிலே அன்றைய சஹாபாக்கள் மிகப்பெரிய பங்காற்றி இருக்கின்றார்கள். உலகத்திலே எத்தனையோ மார்க்கங்கள் மதங்கள் எல்லாம் வந்தாலும் கூட காலப்போக்கிலே அந்த மார்க்கங்களும் மதங்களும் சித்தாந்தங்களும் கருத்தியல்களும் அழிந்து காலப்போக்கில் காணாமல் போயிருந்தாலும் கூட இன்று நிலைத்திருக்கக்கூடிய உன்னதமான மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இன்று வெற்றி நடை போட்டு உலகெங்கிலும் மிக வேகமாக பரவக்கூடிய மார்க்கமாக இந்த உலகத்தில் இன்றளவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. எத்தனை அடக்குமுறைகள் வந்தாலும், எத்தனை பேர் இஸ்லாத்தை அழிக்க எழுந்து வந்தாலும், இஸ்லாமியர்களை நசுக்க நினைத்தாலும், அடக்குமுறைகள் கூடியிருந்தாலும் அல்லாஹ் தன்னுடைய ஒளியை இந்த உலகத்தில் பிரகாசிக்க செய்வான் என்கின்ற அந்த வசனம் அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது எதிரிகள் இந்த தீனுடைய ஜோதியை அழிக்க நினைத்தாலும் ஊதி அணைக்க நினைத்தாலும் நாம் இந்த தீனுல் இஸ்லாத்தை சுடர்விட்டு எரியச் செய்வோம் என்பதாக அல்லாஹு தாலா கூறுகின்றபடி இந்த உலகத்தில் இஸ்லாம் வளர்ந்து கொண்டே சென்று கொண்டிருக்கின்றது. அந்த வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக ஹிஜ்ரத் என்று சொல்லக்கூடிய புலம்பெயர்தல் இஸ்லாமிய வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. மக்கமா நகரத்தில் இருந்து இஸ்லாமியர்கள் அன்று செய்த அந்த ஹிஜ்ரத், அபிசீனியா நாட்டிற்கு சென்றதும் முதலாவது ஹிஜ்ரத்தான அந்த ஹிஜ்ரத்தையும் அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இஸ்லாமியர்கள் இரண்டாவது ஹிஜ்ரத் மதீனா நகருக்கு மக்காவிலிருந்து புறப்பட்ட அந்த ஹிஜ்ரத்தும் வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பறிக்கப்பட்டது. இந்த ஹிஜ்ரத் ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு திருப்பு முனை. இந்த ஹிஜ்ரத் ஒரு திட்டமிடலினுடைய முன்னோடி. இந்த ஹிஜ்ரத் ஒரு சரித்திரத்தினுடைய ஒரு சான்று. இந்த ஹிஜ்ரத் என்பது சோதனைகள் நிரம்பிய ஒரு பயணம், வெற்றியை நோக்கிய ஒரு பயணம், ஒரு சமுதாயத்தினுடைய மாபெரும் புரட்சி, மாபெரும் சமுதாய சாம்ராஜ்யம் உருவாவதற்கான அடித்தளம் இந்த ஹிஜ்ரத். இதனுடைய வரலாறு நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய வரலாறு. இஸ்லாமியர்களாக இருந்தோம், வாழ்ந்தோம், மரணித்தோம் என்றல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் இஸ்லாத்தினுடைய வரலாற்றை அது எப்படி ஒளிபெற்றது என்ற வரலாற்றை நாம் நிச்சயமாக தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் பல கேலண்டர்களை நாம் பின்பற்றுகின்றோம். கிரிகேரியன் கேலண்டரை பின்பற்றுகிறோம். அந்த உலக நடைமுறையில் நாம் அதையும் ஃபாலோ பண்ணுகிறோம். இருந்தாலும் இஸ்லாமிய நாட்காட்டியினுடைய ஹிஜ்ரத், அதனுடைய வரலாறு எப்படி ஏற்பட்டது என்பதையும் நாம் கண்டிப்பாக தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் மிகப்பெரிய ஒரு வரலாற்றை தாங்கிய ஒரு சமூகம் இந்த இஸ்லாமிய சமூகம். இந்த ஹிஜ்ரி நாள் காட்டி எப்படி உருவானது என்று பார்க்கின்ற பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் அதற்கு பிந்தைய காலம் எல்லாம் அரபுகள் எப்படி கணக்கிடுவார்கள் என்றால், ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வு அங்கு நடந்திருந்தால் அந்த நிகழ்வை குறித்து இந்த நிகழ்விலிருந்து இத்தனை நாட்களுக்கு பிறகு என்றெல்லாம் அவர்கள் கணக்கிடுவார்கள். ஆமுல் ஃபீல் என்று சொல்வார்கள். யானை படை மக்காவை நோக்கி படையெடுத்த அந்த நிகழ்வை வைத்து சொல்லுவார்கள். ஆமுல் ஹுசன் என்று சொல்வார்கள். இப்படியெல்லாம் பல நிகழ்வுகளை மையமாக வைத்து சொல்லக்கூடிய சமயத்தில் இது ஒரு நடைமுறை வழக்கமாக இருந்தது. ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்தில் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு குறிப்பை எழுதி வைத்திருந்தார்கள் ஷாபான் மாசத்தில். அப்ப அந்த குறிப்பை பல நாட்களுக்கு பிறகு அதை எடுத்து பார்க்கின்ற பொழுது
இது எந்த ஆண்டுடைய ஷாபான் என்பதில் ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. அதுபோல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தளபதிகள் இருப்பார்கள் இல்லையா, அந்த தளபதிகளிலே அபூ மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் பிரபலியமானவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே பொறுப்பாளராக ஒரு ஊருக்கு நியமிக்கப்பட்டவர்கள், யமனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டவர்களில் ஒருவர். அதுபோன்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் ஒரு ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் பொறுப்பாளியாக, வலியாக. அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலும் கூஃபா, பஸ்ரா போன்ற இடங்களுக்கு ஒரு பொறுப்பாளியாக, கவர்னராக நியமிக்கப்பட்டவர், ஒரு மகத்துவமிக்கவர். அவர் ஒரு பெருமைக்கு சொந்தக்காரர். அப்படிப்பட்ட அபூ மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை கடிதம் எழுதுகிறார்கள். அண்ணல் அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு, அமீருல் முஃமினீன் அவர்களே, நாங்கள் உங்களுக்கு கடிதம் எழுதுகிறோம், பல செய்திகளை குறிப்பிடுகிறோம், அதில் நாங்கள் தேதி குறிப்பிடப்பட முடியவில்லை. இந்த நாளிலே இது நடந்திருக்கிறது, இந்த நாளிலே இது ஏற்படுகிறது என்பதை பற்றிய ஒரு குறிப்பு ரெக்கார்டு எங்களிடத்தில் சரியாக இருக்கிறது இல்லை. இதை நாம் எப்படி நம் சமூகத்திற்கென்று ஒரு நாட்காட்டி ஒரு இருந்தால் தானே அதை சரியான முறையில் நாங்கள் குறிப்பிட முடியும் என்பதாக ஒரு கருத்தை முன்வைக்கின்ற பொழுது, தகுதிமிக்க ஒரு தலைவரிடத்திலிருந்து இப்படி ஒரு ஆலோசனை வருகின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அதை உணர்ந்த காரணத்தினால அங்குள்ள சஹாபாக்கள், மூத்த சஹாபாக்கள் அனைவரையும் அழைத்து அங்கே ஆலோசனை செய்கின்றார்கள். சரி, நமக்கென்று ஒரு நாட்காட்டி இருக்க வேண்டும், தேதி கேலண்டர் இருக்க வேண்டும். எனவே எந்த நாளை அடிப்படையாக வைத்து, எந்த நிகழ்வை அடிப்படையாக வைத்து அல்லது நாளை அடிப்படையாக வைத்து நாம் இந்த தேதி குறிப்பை நாம் உருவாக்க முடியும் என்பதாக அவர்களுக்கு மத்தியில் ஆலோசனை செய்கின்ற பொழுது பல ஆலோசனைகள் ஏற்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பை அடிப்படையாக கொண்டு செய்யலாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் பெற்ற அந்த நாளை அடிப்படையாக வைத்து நாம் துவங்கலாமா? அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி கொண்ட அந்த மக்கா வெற்றியை அடிப்படையாக வைத்து நாம் செய்யலாமா? அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்த அந்த நிகழ்வை, இறை நிராகரிப்பாளர்களுடைய நாட்டை விட்டு வெளியேறிய ஏகத்துவத்தை பரப்புவதற்கு மதீனாவிற்கு சென்ற அந்த நாளை குறிப்பிட்டு நாம், நிகழ்வை குறிப்பிட்டு நாம் நாட்காட்டியை தொடங்கலாமா என்றெல்லாம் பலவிதமான ஆலோசனைகளுக்கு மத்தியிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலேயும் கேட்கிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்தில், நாட்கள் நம்முடைய சரித்திரம் எப்பொழுது தொடங்குகிறது என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, இறை நிராகரிப்பாளர்களுடைய அந்த பூமியிலிருந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது வெளியாகினார்களோ, இறை ஏகத்துவத்தை நோக்கி புறப்பட்டார்களோ, அந்த நாட்டில் நாம் நாட்காட்டியாக, கேலண்டராக நாம் ஆரம்பிக்கலாம் என்று சொல்லிதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹிஜ்ரத்துடைய நாளை, நிகழ்வை மையமாக வைத்து அங்கிருந்து நாம் நாளை தொடங்கலாம் என்று ஆலோசனை சொன்னார்கள். அந்த ஆலோசனை ஏகோபித்த ஒரு கருத்தாக எல்லோரிடத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கிருந்து தொடங்கப்பட்டது. அருமையானவர்களே, ஆனால் உண்மையிலே ஹஜ்ரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஹர்ரமுடைய முதல் நாளில் தான் ஹிஜ்ரத் செய்தார்களா என்றால் இல்லை. ரபியுல் அவ்வலுடைய மாதத்தில் தான் ஹிஜ்ரத் செய்தார்கள். ஆனாலும் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்கின்ற சிந்தனையும் நாட்டமும் ஏக்கமும் எங்கிருந்து தொடங்கியது என்றால், துல்ஹஜ்ஜினுடைய பிறையினுடைய ரசூலுல்லாஹ் ஹஜ் செஞ்சாங்க இல்லையா, அந்த துல்ஹஜ் பிறையினுடைய, துல்ஹஜ் மாதத்தினுடைய அந்த நாளிலிருந்தே அந்த எண்ணம் ஏற்பட்டதன் காரணத்தினால் முஹர்ரம் மாதத்தை முதல் மாதமாக ஆக்கி அன்றிலிருந்து இன்று வரை நாம் ஹிஜ்ரத்துடைய ஹிஜ்ரி நாட்காட்டியாக நாம் அமைத்து வைத்திருக்கின்றோம். ஒரு அடக்குமுறை ஏற்படக்கூடிய ஒரு ஊரிலிருந்து, உரிமைகள், மனித உரிமைகள் மறுக்கப்பட்ட ஒரு நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்து ஒரு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு சென்று அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தன்னுடைய சொத்து, சுகம் மற்றும் நம்முடைய உடைமைகள்
எல்லாவற்றையும் விட்டுவிட்டு புலம்பெயர்ந்ததற்கு பேர்தான் ஹிஜ்ரத். அந்த ஹிஜ்ரத்திலே அன்று 1447 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த அந்த ஹிஜ்ரத்திலே நமக்கு என்ன படிப்பினை இருக்கிறது? இன்னைக்கு 2025 வாழக்கூடிய நாம் அதை எப்படி அணுகுவது, அதை எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே அதனுடைய படிப்பினைகளை எடுத்துக்கொள்வது என்றால், பலவிதமான படிப்பினைகளை ஹிஜ்ரத் இன்று அல்ல நேற்று அல்ல, இந்த உலகம் இருக்கும் காலம் வரையிலும் உலக முஸ்லிம்களுக்கும் உலக மக்களுக்கும் மாற்று மத சகோதரர்களுக்கும் ஒரு படிப்பினையாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. முதலாவதாக ஹிஜ்ரத்துடைய நிகழ்வு ஒரு நல்ல தலைமைத்துவத்திற்கு உதாரணம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு தலைவர். இஸ்லாமியர்களுக்கு தலைவராக முஸ்லிம்களை அங்கிருந்து பத்திரமாக எதிரிகளுடைய பிடியிலிருந்து அடக்குமுறையிலிருந்து மிக பத்திரமாக ஒரு சேஃபான ஒரு பிளேஸுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மக்களை கொண்டு சென்று இறுதியிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கிறார்கள். அந்த பயணத்தை நீங்கள் பார்த்தால் இன்றைய காலத்தில் தலைவனுக்கும் தொண்டனுக்குமான உறவு எப்படி இருக்கும் என்றால், தலைவர் என்பவர் தொண்டரிடத்தில் எந்த விதமான தொடர்பும் இல்லாதவராக இருப்பார், நேரடி தொடர்பில்லாதவராக இருப்பார். கட்சிக்காரன் என்று சொல்லிக் கொள்வான், ஆனால் தலைவனை ஒரு முறை கூட பார்த்திருக்க மாட்டான். தலைவனுக்காக கோஷம் போடக்கூடியவனாக இருப்பான். ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் உடனே தலைவன் தலைமறைவாகி விடுவான், தொண்டன் தீக்குளிப்பான். இதுதான் உலகத்தில் நடக்கக்கூடிய வலைமை. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு இருந்த அத்துணை முஸ்லிம்களையும் அத்துணை தன்னை நாடி வந்த அத்துணை பேரையும் மிக பத்திரமாக சன்னம் சன்னமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் மதீனாவிற்கு அனுப்பி வைத்துவிட்டு, மதீனாவிலே அதற்குரிய சூழலை உருவாக்கிவிட்டு, பல நாட்களுக்கு முன்னாலேயே பல மாதங்களுக்கு முன்னாடியிலிருந்தே அதற்குரிய சூழலை உருவாக்கிவிட்டு, அதற்கு பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை எல்லாம் அழைத்து அனுப்பிவிட்டு இறுதியாக அங்கிருந்து புலம்பெயர்ந்தார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அது மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறது. பொதுநல சிந்தனையோடு எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு முன்னுரிமை கொடுக்காமல் மக்களுக்காக வாழ்ந்தார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அது ஹிஜ்ரத்துடைய சூழ்நிலையில் மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை முழுவதுமே அதை நாம் பார்க்க முடியும். ஒரு போருக்காக சென்றிருக்கக்கூடிய ஒரு பயணத்திலே ஒரு இடத்தில் தங்குகிறார்கள் இரவிலே. அங்கே இரவு நேரத்தில் திடீரென்று அந்த காட்டு பகுதியிலிருந்து ஒரு சப்தம் ஏற்படுகிறது. அந்த சப்தம் என்ன என்று திகைத்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்க நினைக்கக்கூடிய அந்த தோழர்கள் வந்து பார்க்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு இல்லை. சற்று நேரம் அப்படியே எல்லோரும் உறைந்து போய் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இருளில் இருந்து வருகிறார்கள். வீரத்தோடு தன்னுடைய குதிரையின் மேல் ஏறி வீரமாக வருகிறார்கள். மக்களே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் அங்க போய் பார்த்துட்டு வந்துட்டேன், யாரும் எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லை, நீங்கள் நிம்மதியாக உறங்குங்கள் என்று சொன்னார்கள் தலைவர். ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இதைவிட ஒரு முன்னுதாரணம் தேவையா? தொண்டர்களை அப்படி பார்த்து கொண்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னொரு பயணத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கிறார்கள். சஹாபாக்களும் இருக்கிறார்கள். சஹாபாக்கள் அவர்களுக்கு உபயோகப்படுத்துவதற்கும் குடிப்பதற்கும் தண்ணீர் முடிந்து விடுகிறது. தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டு விட்டது. ஒரு கூட்டம் தண்ணீரை தேடி புறப்பட்டு விட்டார்கள். புறப்பட்டு போயிருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தண்ணீரை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி தேடிக்கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வை முந்திக்கிட்டு ஒரு கூட்டம் போயிருது. அந்த கூட்டத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவும் இருக்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹுவும் இருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் போய் தண்ணீரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். தண்ணீர் கிடைக்கவில்லை. திரும்பி வந்து பார்க்கிறார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகாலையில் ரசூலுல்லாஹ் அங்கே இல்லை, இருக்க வேண்டிய இடத்துல.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்றதும் மக்களில் ஒரு சிலர் பேசிக்கொண்டார்கள், ரசூலுல்லாஹ்க்கு தண்ணி கிடைச்சிருச்சு போல, அவங்கள காணாம, அவங்க போய் தண்ணி குடிக்க போயிட்டாங்க போல, தண்ணி கிடைச்சிருச்சு போல அப்படின்னு பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது, தன்னுடைய அருமை, அதாவது உயிரையே தியாகம் செய்யக்கூடிய அளவிற்கு சஹாபாக்களில் பல சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக எதையும் செய்யக்கூடியவர்களாக இருந்த சஹாபாக்களிலே உன்னதமான உயர்வான முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்களில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும். மக்கள் இப்படி பேசிக்கொள்வதை பார்த்து பொறுக்க முடியவில்லை, சண்டைக்கு போறாங்க. ரசூலுல்லாவை பற்றியா நீங்க இப்படி பேசுறீங்க? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்காக வாழக்கூடியவர்களா? அவர்கள் தண்ணீரை தேடி உங்களுக்காகத்தான் போயிருக்கிறாங்க அப்படின்னு பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து உள்ளே வருகிறார்கள். தண்ணீரோடு வருகிறார்கள். யாருக்கு? அங்கிருந்த முஸ்லிம்களுக்கும் தன்னுடைய தொண்டர்களுக்கும் தண்ணீரை கொண்டு வருகிறார்கள். இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு சொட்டு தண்ணியை கூட அவங்க குடிக்காம எடுத்துட்டு வந்தாங்க. தாகம் இருக்கதான் செய்யுது, தேவையும் இருக்கதான் செய்யுது. தண்ணீரை மக்களுக்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீரை கொண்டு வருகிறார்கள். முதலில் மக்களுக்கு கொடுத்து பருக வைக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக கொடுக்கிறார்கள். ஒரு தலைவன் தன்னுடைய தொண்டனுக்காக அனைத்தையும் செய்துவிட்டு தனக்காக எதுவுமே செய்யாமல் இறுதியாக தன்னுடைய தேவையை அவன் பூர்த்தி செய்கிறார் என்றால், இப்படிப்பட்ட தலைமைத்துவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட யாரால் மிக நேர்த்தியாக செய்து முடிக்க முடியும்? அதுபோல நட்பின் இலக்கணமாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் இருந்தார்கள். தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இல்லை. யாரை தேடுறாங்க? அந்த குறைஷிகள், எதிரிகள் நபியை தேடுகிறார்கள். நபியை தேடுவதற்காக ஒவ்வொரு கோத்திரத்தில் இருந்தும் ஒருவரை நியமித்து அவர்களை ரசூலுல்லாவை கொலை செய்ய வேண்டும் என்று மிக ரகசியமாக திட்டம் தீட்டி ரொம்ப நாள் அதை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வெளியே ஜாட மாடையா கூட காட்டிக்கல, ரசூலுல்லாவை தூக்கணும் அப்படின்ற போட்ட பிளான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிளானை ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான். இப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையிலும் அவர்களுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. நபியோடு இருந்தால் அவர்களும் கொல்லப்படுவார்கள், அதுதான் ஆபத்து. ரசூலுல்லாஹ் கூட இருந்தா அவர் கொல்லப்படுவார் என்பது அவர்களுக்கும் தெரியும். அவருடைய குடும்பம் மக்காவில் இருக்கக்கூடிய அவருடைய பிள்ளைகளுக்கு ஆபத்து, குடும்பத்தினருக்கு ஆபத்து, சொத்து சுகங்களுக்கு ஆபத்து, எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிந்திருந்தும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு போனாங்களே, கொஞ்சம் பொறுங்கன்னு சொன்னாங்கல்ல, மற்ற மக்களையெல்லாம் அனுப்பிட்டு நீங்க கொஞ்சம் பொறுங்கன்னு சொன்ன ஒரு காரணத்திற்காக அங்கே காத்திருந்து ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கதவை திறந்து வைத்த வண்ணமாகவே காத்து கொண்டிருந்தார்கள் இல்லையா? இன்னைக்கு ரசூலுல்லாஹ் வந்துருவாங்களா, நாளைக்கு வந்துருவாங்களா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வந்ததற்கு பிறகு இருவரும் அங்கிருந்து புறப்பட்டார்கள். சௌருடைய குகையில் விஷஜந்துக்களுக்கு மத்தியிலே முதலிலே அபூபக்கர் சித்திக் உள்ள நுழைகிறாரு. ஏதாவது ஆபத்து இருந்துட்டா, நபிய அந்த ஆபத்து பிடித்து விட்டால் என்ன செய்வது என்று முதலில் போய் பாடி கார்டு மாதிரி இருந்து எல்லாவற்றையும் சரிபார்த்து விட்டு ரசூலுல்லாஹ் உள்ள கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்து தன்னுடைய மடியில் படுக்க வைக்கிறார்கள். நபியே ரொம்ப களைப்பா வந்திருக்கீங்க, படுங்க. தன்னுடைய எல்லா அங்குள்ள ஓட்டைகளை எல்லாம் அடைத்து விட்டு ஒரு ஓட்டையை அடைக்க முடியவில்லை என்பதாக தன்னுடைய கால் விரல்களை வைத்து பொத்தி கொண்டு இருக்கிறார்கள். விஷஜந்து அவர்களையும் தீண்டு விடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குகிறார்கள். அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய கண்ணீர் வலியின் காரணத்தினால் அவர்கள் ரசூலுல்லாஹ் அவர்களுடைய முகத்தின் மேல் வந்து விழுகிறது. நபி அவர்கள் முழித்து அவர்களுக்கு தன்னுடைய உமிழ் நீரை வைத்து ஷிஃபாவை தருகிறார்கள். அல்லாஹு தஆலா ஷிஃபாவை கொடுக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களுடைய துயில் கலைந்து விடக்கூடாது என்பதற்காக வலியையும் தாங்கிக் கொண்டு தன்னுடைய உயிரையே பணயம் வைத்து அந்த பயணம் முழுவதுமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக உறுதுணையாக ஊக்கமாக இருந்தார்கள். அண்ணல் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இன்றைக்கு உள்ள நண்பர்களை பார்த்தோம் என்றால், ஆபத்து என்று சொன்னால் நிறைய நண்பர்கள் கலட்டி விட்டுட்டு ஓடிடுவாங்க. நாம் பொதுவாக சொல்லுகிறேன், யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. ஆபத்து என்கின்ற ஆபத்தில்தான் ஒருவனுடைய உண்மையான
ரூபம் தெரியும் என்று சொல்லுவார்கள். நல்லா இருக்கும் பொழுது, காசு பணம் கையில் இருக்கும் பொழுது எல்லோரும் நல்ல அழகாக பழகக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதிகாரம் கையில் இருக்கும் பொழுது எல்லோரும் அழகாக பழகுவார்கள். ஆனால் எப்பொழுது ஒன்றும் இல்லாமல் நெர்கதியாக நிற்கின்ற பொழுது ஒரு நண்பன் உங்களுக்கு உதவ நேர் வருகிறானோ அவன்தான் உண்மையான நண்பன். உங்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்ற பொழுது அவன் உங்களுக்காக வந்து நிற்கிறான் என்றால் அவன்தான் உண்மையான நண்பன். அப்படி ஒரு நட்பிற்கு ஒரு இலக்கணமாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேர்மையும் நாணயமும் இந்த ஹிஜ்ரத் நமக்கு படித்து தருகிறது. தன்னுடைய உயிருக்கு அப்படி ஒரு ஆபத்து ஏற்பட்டு விட்டது. வீட்டை விட்டு வெளியே போனா அந்த மக்கள் வீரர்கள் நம்மை என்ன செய்து விடுவார்கள்? கொன்று விடுவார்கள். சிறை பிடிப்பது அல்ல, கொன்றே விடுவார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அந்த நேரத்திலும் அடுத்தவர்களுடைய பொருளுக்கு ஆசைப்படாத ஒருவரை நாம் பார்க்க முடியுமா? நம்ம சட்டுப்பட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போக தான் பார்ப்போம், அல்லது எங்கேயாவது தலைமறைவாகணும்னு நினைப்போம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடத்தில் அமானிதமாக கொடுத்து வைக்கப்பட்டிருந்த அந்த பொருட்களை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை படுக்கையில் படுக்க வைத்து விட்டு, இதோ அல்லாஹ்வுடைய கட்டளை வந்து விட்டது, நான் வெளியே செல்ல போகிறேன், நீங்கள் இருந்து நாளை விடிந்தவுடன் எல்லோருக்கும் அந்த பொருட்களை நீங்கள் பட்டுவாடா செய்துவிட்டு நீங்கள் பிறகு வாருங்கள் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள் என்றால், ரசூலுல்லாஹ்வுடைய நேர்மை நமக்கு எதை கற்றுத்தருகிறது என்றால், இன்று நாம் எப்படிப்பட்ட உயிரே போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டாலும் நாம் நேர்மையிலும் அமானிதத்தை அடுத்தவருடைய பொருளை பேணுவதிலும் நாம் இருக்க வேண்டும். நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டால் அந்த பொறுப்பை அல்லாஹ்வுக்காக நிறைவேற்ற வேண்டும் என்றும் எந்தவித ஆதாயமும் எதிர்பார்க்காமல் அந்த பொறுப்பை மிக நேர்த்தியாக நம்முடைய கடமையை செய்ய வேண்டும் என்பதையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த ஹிஜ்ரத் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அற்புதமான திட்டமிடுதல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு உடனே மதீனாவுக்கு சென்று விட வேண்டும் என்று சென்று விடவில்லை. ஒரு நொடியில் முடிவு எடுத்து போகவும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக மிக நுணுக்கமான வகையிலே திட்டமிடுகிறார்கள். மிக நேர்த்தியாக திட்டமிடுகிறார்கள். முதலில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் ஆலோசனை செய்கிறார்கள். வழிகாட்டி ஒருவரை நியமிக்கிறார்கள், அப்துல்லா இப்னு உரைகித் என்று சொல்லக்கூடியவரை. ஏன்? மக்காவிலேயே பாலைவனத்திலேயே வாழ்ந்தவங்க தான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூலுல்லாஹ்வும் பாலைவனத்திலே வாழ்ந்தவர்கள் தான். ஒரு வழிகாட்டி என்ற தேவையா? வழிகாட்டியை நியமித்தார்கள். எப்படி? அதுல ஒரு எக்ஸ்பர்ட்டான ஒரு ஆளை நியமித்தார்கள். மிகச் சிறப்பான முறையிலே எப்படி மாற்று வழிகளிலே செல்வது என்பதை யோசித்தார்கள். முன்கூட்டியே அதற்காக ஒட்டகங்களை வாங்கினார்கள். ஒட்டகங்களை வாங்கி 3 நாள் கழிச்சு நீங்க இங்க கொண்டு வந்து தரணும் அப்படின்ற விஷயத்தை முன்கூட்டியே பிளான் பண்ணாங்க. 3 நாள் சவுர் குகையில் தங்க வேண்டும். நேரடியாக அங்கிருந்து போயிட முடியாது. நாம் 3 நாள் தலைமறைவாக ஆகி அதற்கு பிறகு அங்கிருந்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு பிளான். ஆடு மேய்க்கக்கூடியவராக ஒருவரை நியமித்து ஆட்டினுடைய பாலை கொண்டு வந்து கொடுப்பதற்கு ஒரு ஆளை நியமிக்கிறார்கள், ஆமிர் இப்னு ஃபுஹைரா. அவருடைய வேலை இன்னொன்னு என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்த அந்த கால் தடத்தை அழித்து விடுவது. ஆடு மேய்த்து கொண்டு கால் தடத்தை அழிக்க வேண்டும். உணவுக்கு சாப்பாட்டுக்கு அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை நியமித்து அவர்கள் உணவு கொண்டு வர வேண்டும். இரவிலே தன்னோடு தங்குவதற்கு அபூபக்கருடைய மகன் அப்துல்லாவை நியமிக்கிறார்கள். நைட்டு தங்கணும். நைட்டு தங்கியிருந்து பாதுகாப்பாக தங்கிவிட்டு காலையில் எழுந்து அதிகாலையிலே 3-4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு போயிடணும். போய் எங்க? மக்காவிற்கு சென்று பகலிலே மக்காவில் நபியை பற்றியும் அபூபக்கரை பற்றியும் ஏதாவது பேசிக்கிறாங்களா என்பதை உளவு பார்ப்பதற்காக அவரை நியமித்து அவர் போயிடுவாரு. அவர் போகிற வழியிலே இவர் ஆடை மேய்ச்சிக்கிட்டே போவாரு. ஆடு கால் தடத்தை எல்லாம் அழித்து விடும். இது எல்லாம் பக்காவான ஒரு பிளான். தன்னுடைய இடத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு படுக்க வைத்து சென்றார்கள், அது ஒரு பிளான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை துணைக்கு அழைத்து கொண்டு சென்றது ஒரு பிளான். இப்படி திட்டமிடுதல் நேர்த்தியாக இருந்தது. எனவே அதை அல்லாஹ் தஆலா மிக கச்சிதமாக அவனுடைய உதவியையும் கொடுத்தான். இதை நம்ம படிக்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? நமக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்தை நம்ம செய்ய போறோம்னு சொன்னா மிக நுணுக்கமான திட்டமிட வேண்டும். ஒரு பிசினஸ் பண்றதா இருந்தாலும், ஒரு நல்ல காரியம் செய்யக்கூடிய ஒரு திட்டமாக இருந்தாலும், ஒரு வீடு வாங்குறதா, ஒரு பங்களா வாங்குறதா இருந்தாலும், ஒரு கார் வாங்குறதா இருந்தாலும், அல்லது வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்றாலும்
ஒரு திட்டம், நேர்த்தியான திட்டம் நீங்கள் வகுக்க வேண்டும். நேர்த்தியான திட்டம் வகுப்பது மட்டுமல்ல, திட்டம் தீட்டிட்டா நமக்கு எல்லாம் நடந்துடும் அல்ல, அந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். எத்தனையோ பேர் திட்டம் தீட்டுவாங்க, நாளைக்கு நான் அதை செய்வேன், நாளை கழிச்சு அதை செய்வேன், இவ்வளவு பெரிய உலகத்திலே பெரிய பணக்காரனாக அப்படின்லாம் நம்ம திட்டம் தீட்டுவோம். ஆனால் அந்த திட்டத்தை சரியான முறையில் எக்ஸிக்யூட் பண்ணுவதற்குரிய அந்த வழியை நாம் தெரிந்து வேண்டும். நம்முடைய உத்வேகத்தோடு அந்த வழியிலே நாம் கூர்மையாக நாம் செயல்பட வேண்டும். திட்டம் போட்டுட்டோம், நம்ம முயற்சி பண்ணிட்டோம், உடனே கிடைச்சிருமா அப்படின்னா அந்த ஈமானும் நம்ம வைக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய உதவியை நாம் எதிர்பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்க்கணும். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. அபூபக்கரே, நாம் 2 பேர் தான் இருக்கிறோம் இல்ல, நமக்கு மூன்றாவதாக அல்லாஹ்வும் இருக்கிறான் என்பதை நினைவு கொள்ளுங்கள் என்பதை, அல்லாஹ்வுடைய அந்த உதவியை நமக்கு வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே திட்டமிடுதல் இருந்தது என்று சொன்னால், எப்படி சிலந்தி வலையை ஏற்படுத்தி புறா கூட ஏற்படுத்தி குகையிலிருந்து நபியையும் தோழரையும் அல்லாஹ் காப்பாற்றினானோ, மலக்குகளை ஒரு படையை நிறுவி காப்பாற்றினானோ, அதுபோன்று நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் நம்முடைய திட்டத்தை வகுத்து அந்த திட்டத்தின் பக்கமாக முயற்சி செய்து அல்லாஹ்விடத்தில் துஆவும் செய்தோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் அல்லாஹ் தஆலா நம் திட்டத்தை எட்டுவதற்குரிய வாய்ப்பையும் அருளையும் அல்லாஹ் தருவான். வல்ல ரஹ்மான். இன்னும் பல படிப்பினைகள் இருக்கிறது, நேரமின்மை. எனவே நான் இதோடு முடித்துக் கொள்கிறேன். வல்ல ரஹ்மான் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஹிஜ்ரத்துடைய தாத்பரியத்தை, மகத்துவத்தை அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் இஸ்லாத்தினுடைய மேன்மையை புரிந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோமாக. வல்ல ரஹ்மான் இந்த புத்தாண்டை நமக்கு உரிய ஆண்டாக, நம்முடைய வசதிக்கு அல்லாஹ் தாலா இந்த புத்தாண்டை நமக்கு சாதகமான வருடமாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. பல இன்பமான காலத்தை, துன்பத்தை எல்லாம் ஒதுக்கி இன்பமான நாட்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.